நடிகை சமந்தா பற்றிய காதல் கிசுகிசு சமூக வலைதளங்கள்ல மீண்டும் வட்டமடிக்குது. கடந்த சில மாதங்களா சமந்தா பற்றிய செய்திகள் தான் அடிக்கடி பார்க்க முடியுது. தெலுங்கு நடிகர் நாக சைதன்யாவை காதலிச்சு திருமணம் செய்து கொண்ட சமந்தாவுடைய திருமண வாழ்க்கை 2021 கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சது. இதையடுத்து நாக சைதன்யா இரண்டாவதா நடிகை ஷோபிதா துலிபலாவை திருமணம் செய்து கொண்டார். இதற்கிடையில சமந்தா பற்றி அடிக்கடி காதல் கிசுகிசு வரும். இருந்தாலும் சமந்தா அதற்கு விளக்கமளித்து முற்றுப்புள்ளி வச்சிருவாங்க. இப்போ மறுபடியும் காதல் கிசுகிசுவில் சிக்கியிருக்காங்க சமந்தா. அதுவும் ஒரு இயக்குனர் கூட. யார் அந்த இயக்குனர் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடைசியாக சமந்தா நடிப்பில் கடந்த 2023 சாகுந்தலம் மற்றும் குஷி ஆகிய 2 படங்கள் வெளியாச்சு. ஆனால் இந்த 2 படங்களுமே கலவையான விமர்சனங்கள் பெற்றுச்சு. ராஜன் டிகே இயக்கத்தில் உருவான சிட்டாடல் ஹனி பனி இந்த வெப் சீரிஸில் சமந்தா நடிச்சிருந்தாங்க. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இந்த சீரிஸ் ஒளிபரப்பாச்சு. இந்த நிலையில தான் பிக்கிள் பால் விளையாட்டில் சென்னை அணியை சமந்தா வாங்கி அதற்கான ப்ரொமோஷன்களையும் ஈடுபட்டு வந்தார். கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய இந்த பிக்கிள் பால் போட்டி நேற்றோட முடிஞ்சது. இதில் பெங்களூரு சாம்பியன் பட்டம் வென்றது. இந்த நிலையில தான் இந்த போட்டியை பார்க்க இயக்குனர் ராஜ் நிட்டிமோர் வந்திருக்காரு. அவர் கூட சமந்தாவும் வந்திருக்காங்க. 2 பேருமே கைகோர்த்தபடி வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 பேருமே போட்டியை ஒன்றா அமர்ந்து பார்த்திருக்காங்க. இது தொடர்பான புகைப்படங்களும் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகி வருது. இந்த ஒரு புகைப்படத்தை பார்த்து தான் ரசிகர்கள் சமந்தா மீண்டும் காதல் வலையில விழுந்துட்டாரா அப்படின்னு கேள்வி எழுப்பி வராங்க. ஆனா 2 பேருமே நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சமந்தாவுடைய ரசிகர்கள் இன்னொரு பக்கம் சொல்லிட்டு வராங்க. இது பற்றி சமந்தா சீக்கிரம் விளக்கம் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.